பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி உங்கள் விஜய். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி. Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Tiranam Homes. கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்கள் 2 பேர் திருச்செந்தூரில் தான் லைக் கண்டிப்பாக இது நீங்கள் 2 பேர் தான் அப்படின்ற மாதிரி கடவுள் எனக்கு சொன்ன மாதிரி ஒரு இது. ஷூட் போகிறதுனால பண்ண முடியாது, பட் வீட்டில் இருந்தானா நிறைய பூஜை அதெல்லாம் பண்ணுவேன். எங்கள் வீடே சொல்லுவாங்க எல்லோரும் கோவில் மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. இந்த வருஷம் 21 இயர்ஸ் நான் போகிறேன். 21வது வருஷம் நான் போகிறேன். வடபழனி கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். முருகர் வந்து என்னை அந்த இடத்துல கண்டுக்காத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நம்மளை சுத்தமாக கண்டுக்க மாட்டார். சரி நான் எதுக்கு இங்கே வரணும், இனிமேல் நான் அந்த கோயிலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் கூட சண்டைலாம் போடுவேன். அதனால குன்றத்தூர் முருகர் போகும்போது அவர் என்னை அங்கே ஸ்பெஷலாக கவனிப்பார். என்னம்மா இந்த ஃபோட்டோ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாராகி அம்மன் ஃபோட்டோ கொடுத்தாங்க. லைக் அந்த பீரியடில் நான் ரொம்ப வாராகியோட இதுவாக இருந்தேன். ரொம்ப நல்லா அது எனக்கு வந்து ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆச்சு. விளக்குலலாம் எனக்கு அம்மனோட ஃபேஸெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது. ராமேஸ்வரம் காசி விஸ்வநாதரோட சிலை வந்து மூலஸ்தானம் சிலை வந்து இவங்க தான் அதை நான் அந்த கோயிலுக்காக வாங்கி தராங்க. கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தீபா அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் மணி இருக்காங்க. அவங்களோட டிவைன் ஜேர்னி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ உங்கள் 2 பேரில் யார் பயங்கர டிவைன், லைக் பயங்கர பக்தி யாருக்கு ஜாஸ்தி? ஸோ வீட்டில் வந்து இஷ்ட தெய்வம்னு நம்ம வந்து ப்ரே பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டு பூஜை ரூம் திறந்தா இவர் ஃபோட்டோ தான் இருக்கும், இவங்க ஃபோட்டோ தான் இருக்கும்னா எந்த தெய்வமும் ஃபோட்டோ இருக்கும்? முருகர். ஏன் முருகர்? ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் தான் அவரை பற்றி நிறைய கேட்டு எங்களோட நட்சத்திரமும் வந்து செவ்வாய் அதிபதின்றதுனால அதை தான் கும்பிடணும் அப்படின்றதுனால லைக் அப்படின்னு இல்லை, அதுக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். லைக் அந்த ஃபேஸு, அந்த சாந்தமான அந்த முகம். அதுக்கப்புறம் இவரை கல்யாணம் பண்ணும்போது கூட இவர் பேர் சுப்பிரமணியன்னு சொன்னால் இந்த பேர் கேட்டவுடனே ஐயோ முருகராக எனக்கு கொடுத்துருக்காரு இந்த சுப்பிரமணிய அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த மாதிரி இது பண்ணேன். லைக் முருகர் நான் ரொம்ப பிடிக்கும். ஸோ முருகர் அப்படின்னாலே வந்து அறுபடை வீடு தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு போன கோவில் ஏதாவது இருக்கா? ஆசைப்பட்டு போனது வந்து திருச்செந்தூர். கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்கள் 2 பேர் திருச்செந்தூரில் தான் பார்த்து மீட் பண்ணி லைக் அங்கேயே நாங்கள் 2 பேர் கணவன் மனைவியாக ஆகணும் அப்படின்றத அங்கேயே போய் உத்தரவு கேட்டுட்டும் வந்துட்டோம். லைக் கண்டிப்பாக இது நீங்கள் 2 பேர் தான் அப்படின்ற மாதிரி கடவுள் எனக்கு சொன்ன மாதிரி ஒரு இது. ஸோ திருச்செந்தூர். பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை வந்து அந்த 6 படை போகணும் அப்படின்றது. பட் இப்போ வரைக்கும் என்னால் அது முடியல. அதனால நான் பெசநகரில் இருக்கிற 6 படையை போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு இவர் ஒரு 2 months பிஃபோர் தானே 2 months பிஃபோர் எப்படியாச்சும் அந்த படைக்கு தான் போக முடியல, எங்கேயாவது போய் பார்த்துட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு 6 படை முருகர் அங்கே ஒரே நேரத்தில் போய் பார்த்துட்டு வந்தோம். சூப்பர். ஸோ பயங்கர இப்போ வீட்டு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஏதாவது பூஜை ஏதாவது பண்ணுவீங்களா, இல்லை அந்த மாதிரி ஏதாவது ப்ராக்டிஸ் இருக்கா? இருக்கு. நான் அந்த ஷூட் போகிறதுனால பண்ண முடியாது, பட் வீட்டில் இருந்தானா நிறைய பூஜை அதெல்லாம் பண்ணுவேன். எங்கள் வீடே சொல்லுவாங்க எல்லோரும் கோவில் மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னா வந்தாங்கன்னா பார்த்துட்டு ஐயோ என்ன இது இவ்வளோ இப்படி இருக்கே அப்படின்வாங்க. சாமி படம், முருகர் படம் எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு கோவிலேருந்து வாங்கின முருகர் படம் ஏதாவது ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த பிராஸ்லாம் நிறைய இருக்கும், சிலைகள்லாம் நிறைய வச்சுருப்பேன். நிறைய பேர் சொன்னாங்க அது வைக்கக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா என்னோட மனசுக்கு எனக்கு சரின்னு படுது. கடவுள் வந்து எனக்கு பண்ணணும்னு உத்தரவு கொடுத்துருக்காரு. ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன். லைக் இதுக்காகவே காசெல்லாம் சேர்த்து வைப்பேன். இன்னைக்கு இது வாங்கணும், அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள். ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது இவர்கிட்ட வந்து ஸ்பெஷலாக எனக்கு ஒரு நல்ல விளக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சாஸ்தா விளக்கு நல்ல இவ்வளோ ஹைட்டு அந்த விலைக்கு வாங்கிட்டு வர சொல்லி அது மாதிரி லைக் நிறைய பூஜை கோவிலுக்காக நிறைய விஷயங்கள் நான் சேர்த்து வைப்பேன். இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய அந்த பூஜை டேபிளே பார்த்தீங்கன்னா லைக் இது இருக்காது, பட் டேபிள்லேயே நான் வந்து அவ்வளோ அழகாக வச்சுருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஓகே, நீங்கள் வந்து ஐயப்பனுக்கு மாலை போடுற பழக்கம் இருக்கா? ஏன்னா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க மலைக்கு போவீங்கன்ட்டு. இந்த வருஷம் 21 இயர்ஸ் நான் போகிறேன். 21வது வருஷம் நான் போகிறேன் நான். ஓகே, பட் அந்த ஒரு பாயிண்ட் அந்த 48 நாள் அந்த மண்டலம் ஃபுல்லாகவே வந்து இந்த பூஜைகளாக இருக்கும், நிறைய விஷயங்கள். அப்போ வந்து உங்கள் வீடு எப்படி இருக்கும்? இவர் காலையில் எழுந்திரிச்சு நானும் அவருக்கு தகுந்த மாதிரி எழுந்திரிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அவருக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே கொடுத்துருவேன். பூஜை எல்லாம் 2 வேலையும் பண்ணுவோம். நாங்கள் 2 வேலையும் பண்ணுவோம். ஆனால் ஒரு மண்டலமும் இருக்க முடியாது, ஏன்னா எங்களுக்கு ஒர்க் இருக்கிறதுனால டைமிங் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 20-25 டேஸ்லேயே நான் சபரிமலைக்கு தனியாலாம் போயிடுவேன். நான் ட்ரெயினை புக் பண்ணிவிட்டு தனியாலாம் போயிடுவேன். நான்
ஃப்ரெண்ட்ஸ் யாருனா வராமல் இருந்தால் ஒரு கூட ஒருத்தர் யாரா 2 பேர் வந்தோன்னா கூட்டிகிட்டு போவேன். அப்படின்னா தனியாக போயிடுவேன், இல்லைன்னா கார்லோட ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வந்துடுவேன். பட் நம்ம வந்து நிறைய நம்ம முருகர், ஐயப்பன் நிறைய சாமி இருந்தாலும் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும்போது இந்த ஒரு கோயிலுக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி நீங்கள் போகிற கோயில் ஏதாவது இருக்கா? நான் திருவெட்டியூர் வடிவுடையம்மன் கோயிலுக்கு போவேன். எனக்கு எப்போ ஒரு மாதிரி மன அழுத்தமாக இருந்தாலும் அந்த கோயிலில் போய் உட்காந்துட்டு வருவேன். நான் சின்ன வயசுலேருந்து அந்த கோயிலுக்கு நான் போவேன். நாங்கள் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குன்றத்தூர் கோயில் முருகர் அங்கே தான் அடிக்கடிக்கு போவோம். லைக் எங்களுக்கு அதுதான் கொஞ்சம் பக்கம். வடபழனி கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். பட் அந்த கூட்டம் வந்து ரொம்ப நெரிசல். லைக் முருகர் வந்து என்னை அந்த இடத்துல கண்டுக்காத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நம்மளை சுத்தமாக கண்டுக்க மாட்டார். சரி நான் எதுக்கு இங்கே வரணும், இனிமேல் அந்த கோயிலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் கூட சண்டைலாம் போடுவேன். அதனால குன்றத்தூர் முருகர் போகும்போது அவர் என்னை அங்கே ஸ்பெஷலாக கவனிப்பார். உள்ளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அங்கே போய் பார்க்கும்போது ரொம்ப மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மலை மேலே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வருவோம். அந்த பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர். ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது நீங்கள் வந்து வேண்டிட்டு இல்லை ரொம்ப வந்து எனக்கு இது கண்டிப்பாக ஆகணும்னு வேண்டிட்டு நடந்த ஒரு மிரக்கலோ இல்லை வந்து சம்திங் தட்ஸ் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட், அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப வேண்டி நடந்த ஒரு விஷயம்? வீட்டில் வந்து வாராகி பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். லைக் தேய்பிறை பஞ்சமி தேய்பிறையில் வந்து அது தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்களுக்காகவும் கடைக்காகவும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பேர்லாம் இவர்கிட்டலாம் சொல்லுவேன், சிரிப்பார். பானக்கம் குடிப்பாங்க, நான் கொடுப்பேன். ஆமாம், அந்த ஸ்பூனில் கொடுப்பாங்க. நானும் யூடியூப்லலாம் நான் சும்மா அதை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அது வந்துக்கிட்டே இருந்தது. என்னடா அது வந்துகிட்டே இருக்கு சொல்லிட்டு கடைக்கு போகும்போது அங்கே இருக்கிற கடைக்கார அண்ணா வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாரு. என்னம்மா இந்த ஃபோட்டோ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாராகி அம்மன் ஃபோட்டோ கொடுத்தாங்க. லைக் அந்த பீரியடில் நான் ரொம்ப வாராகியோட இதுவாக இருந்தேன். ரொம்ப நல்லா அது எனக்கு வந்து ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆச்சு. விளக்குலலாம் எனக்கு அம்மனோட ஃபேஸெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது. அந்த மூக்கு, அந்த 2 கண், அதுக்கப்புறம் நாகம் படம் எடுத்த மாதிரி அதுவும் தெரிஞ்சது. நான் வீடியோலாம் எடுத்துகிட்டு போயெல்லாம் இவர்கிட்டலாம் காமிச்சேன். இவர் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப சிரித்தார். அப்புறமேட்டு பார்க்கும்போதெல்லாம் ஆமாம் அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் ஜர்க் அடித்தார். பட் என்னோட மனசுக்கு அது வந்து ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக அம்மா என் கூட இருக்காங்க, என் வீட்டில் இருக்காங்க அப்படின்றது அது எனக்கு ரொம்ப ஒரு 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 நல்ல ஒரு உணர்வாக இருந்தது. அந்த பூஜை நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன். 5 மந்த்ஸ். அது மந்த்லி அதான் 5 மந்த்ஸ் தான் பண்ணேன். 5 மாதம் பண்ணேன். 5 மாதம் கழிச்சு ஐ டுக் அ கார், ஐ டுக் அ ஃபோன். லைக் எல்லாமே எனக்கு பிடிச்சது எல்லாமே கிடச்சிது. ஸோ அது வந்து எனக்கு ஒரு நல்ல கரெக்டான ஒரு நல்ல ஒரு வைபாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் என்னால் அது பண்ண முடியல. ஏன்னா ஷூட் தொடர்ந்து இருந்ததுனால அப்போ நான் கொஞ்சம் ஷூட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, போகாமல் இருந்தேன். ரொம்ப ஒர்க் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஷூட் அதிகமாக போக ஆரம்பிச்சதுனால என்னால் சாமியெல்லாம் அந்தளவுக்கு என்னால் எடுத்து பண்ண முடியல. எனக்கு எப்படின்னா எப்போவுமே பூஜை ரூம் போகணுன்னா நான் க்ளீனாக சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நான் போவேன், இல்லைன்னா நான் போகவே மாட்டேன். நான்வெஜ் வீட்டில் செஞ்சுட்டா கூட நான் அந்த பூஜை ரூம் கதவே நான் திறக்க மாட்டேன். அந்த மாதிரி எனக்குள்ளே வந்து நான் தலை குளிக்கலைன்னா இல்லை சில பேர் உடம்பு குளிச்சுட்டு சரி ஓகே சாமி கும்பிட்டு போகலாம், அந்த மாதிரி கூட நான் போகவே மாட்டேன். எனக்கு பிடிக்காது. எனக்கு அது பூஜை ரூம் கரெக்டாக அந்த விளக்கெல்லாம் க்ளீனாக இருந்து அந்த மஞ்சள் குங்கெல்லாம் அப்படியே பளிச்சுன்னு இருந்தால் தான் அங்கே போய் பண்ணுவேன். அது சாமிக்கும் நாங்களும் பேசிப்போம், இதோட ஓகே நான் இப்படி தான் என்னால் உன்னை கும்பிட முடியும், ஏன்னா நான் ஒர்க் போகிறேன், என்னால் பண்ண முடியல. ஆனால் இருந்தேன்னா அந்த டைம் அந்த டேயில் நான் இருந்தேன்னா கண்டிப்பாக உனக்காக நான் என்னென்ன பண்ண முடியுமோ பிரசாதம் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். சூப்பர். ஸோ பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, வீடே அந்த மாதிரி தான் சொன்னாங்க இல்லையா? சாம்பிராணி புகையாக தான் இருக்கும். வீட்டுக்கு வரத்துக்கும் போது பார்த்தோன்னா ஃபுல்லாக சாம்பிராணி தான். இப்போ கொஞ்ச நாளாக லைக் சிவன் பக்தர் ஆகிட்டு வரேன். நான் திருவண்ணாமலை கிரிவலம் போக ஆரம்பிச்சிட்டேன். 3 கிரிவலம் போனேன். இப்போ இந்த 2 கிரிவலம் என்னால் போக முடியல. சில காரணங்கள்னால என்னால் போக முடியாமல் போச்சு. அதுவே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் என்னோடய ஃப்ரெண்டு மூலிமா ஒரு விஷயம், கோவில் ஒன்று கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து எனக்கு ஹெல்ப் கேட்டிருந்தான். இந்த கோயிலுக்கு ஒன்றால் முடிஞ்ச ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல்லில். அந்த கோயில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு டோட்டலாக எல்லா சிலைகளுக்கும் அந்த கோவிலுக்கும் பெயிண்டிங் ஃபுல்லாக நான் இப்போ எல்லாம் பேசி பெயிண்டிங்காக என்னால் ஒரு டொனேஷன் வாங்கி கொடுத்துருக்கேன், ஒரு 17,000 கிட்ட. அதுக்கப்புறம் சிலைகள் என்னோடய ஆர்டிஸ்ட் சைட்லேருந்து நிறைய பேர் அவங்கெல்லாம் ஒரு சிலைகள் வாங்குற மாதிரி அது ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த கோவிலுக்கு வந்து மூலஸ்தான லிங்கம் வந்து ராமேஸ்வரம் காசி விஸ்வநாதரோட சிலை வந்து மூலஸ்தானம் சிலை வந்து இவங்க தான் அதை நான் அந்த கோயிலுக்காக நான் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த பாக்கியம் வந்து எனக்கு ஆக்சுவலி நான் வாங்கினது வந்து ஃபஸ்ட்டு வந்து தட்சிணாமூர்த்தி
ஆனால் எனக்குள்ளே வந்து ஒரு மைண்டில் வந்து வேற ஓடிக்கிட்டே யாரும் இருக்கு. வாங்குறதாங்க இருந்தாங்க அந்த சிலையை. வேற யாரோ வாங்கிட்டாங்க, ஆனால் இன்னும் காசு கொடுக்கல அப்படின்னு அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. திடீர்னு தெரியல, இவங்க யோசிச்சுட்டே மைண்ட்ல எனக்கு இருந்தாங்க. ஓடிட்டே இல்ல இருக்கு. நானே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட கேட்டாங்க, நான் ஓகேவா வாங்கி தரலாமாண்ணா, தோணுதுன்னா பண்ணு, ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை தீபா பண்ணு. சொன்னா நம்ம போனதுக்கப்புறம் ஒரு கோயிலாக ஒரு நம்ம புண்ணியத்துக்கு ஒன்று சிலையாச்சு இருக்குன்னு நினச்சிட்டு சந்தோஷமா இருந்துக்கலாம் சரின்னு சொன்னோன்னா ஓகே அப்படின்னு சொன்னோன்னா உடனே நான் கொடுக்குறேன் ஐயா, அந்த பணம் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த கோவிலுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு. ஆனால் தட்சிணாமூர்த்தி பண்ணுறேன்னு சொல்லி நான் இது பண்ணிட்டேன், காசும் கட்டிட்டேன். அப்புறம் பேக் எடுத்தேன் நான். சரி தட்சிணாமூர்த்தி வேண்டாம், நான் வந்து ஐயாவே எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். லிங்கமே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் வந்து அந்த கோயிலுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார், அவரும் சிவன் தான் இவரும் சிவன் தான், அது மாதிரி எடுத்துகிட்டு இது பண்ணாதீங்க, இருக்கட்டும்மா உங்களுக்கு கண்டிப்பாக வரும், இவருக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டிங்களே கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொன்னார். என்னடா இது நம்ம சொல்லிட்டோமே, என்ன பண்ண போகிறோம். எனக்கு 3-4 நாளாக தூக்கமே இல்லை, மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஏதோ ஒரு கனவு மாதிரி எனக்கு வந்துகிட்டே இருக்குது. அந்த கோவிலை பற்றியோ அந்த இது பற்றி ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலிமா தான் எனக்கு வந்துச்சு. பட் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்காக நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் யோசித்து நிறைய பேர்கிட்ட டொனேஷன் வாங்கி இப்போ ஓரளவுக்கு அது வந்து பெயிண்டிங் வேலை ஆகிட்டுருக்கு. எப்போது ஆகஸ்ட் இன்னும் 3 monthஸில் கும்பாபிஷேகம். ஸோ கண்டிப்பாக நான் அது உங்களுக்கு இன்வைட் பண்ணுறேன், உங்களால் முடிஞ்சால் வாங்க. கண்டிப்பாக. ஐ திங்க் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். டிவைனாக ஓகே கடவுளை பற்றி பேசலான்னு ஆரம்பித்து ஒரு கோவில் கட்டி ஐ திங்க் அது ஒரு ரொம்பவே என்ன சொல்கிறது கடவுள் ஆசைப்பட்டு நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க, எதுக்கு இதெல்லாம் எங்கேயோ கட்டுற கோவிலுக்கு நீ எதுக்கு இவ்வளோ இது பண்ணுற, நிறைய பேர் பேசினாங்க, நிறைய பேர் கேட்டாங்க. பட் எனக்கு அது வந்து நான் அப்படி தான் கேட்டேன். இப்போ அந்த கோயிலுக்காக நாங்கள் வந்து அந்த சித்தர் ஐயா வந்து ஒருத்தர் இருக்கார், அவர் தான் அந்த கோயிலை கட்டுறாரு, அவரோட மூலிமா தான் அந்த கோயில் கட்டுறாங்க. அந்த ஐயா வந்து என்ன சொன்னார்னா, எனக்கு எப்படியாச்சும் எனக்கு இந்த கோயிலுக்கு என்ன பண்ணமோ பண்ணுங்கம்மா அப்படின்னு எனக்கு கேட்டாங்க. சரிங்க சாமி, கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் இந்த பௌர்ணமி திருவண்ணாமலை போய் இந்த மாதிரி இந்த கோயிலுக்காக டொனேஷன் கேட்கலான்னு தான் இருந்தோம். பட் ஸ்கீம்ல என்னால் போக முடியல. பட் இன்னும் 2 months இருக்கு இல்லையா, இந்த 2 monthsல அந்த கோயிலுக்காக இன்னும் என்னென்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணலாம். கண்டிப்பாக ஐ திங்க் கடவுள் அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி உங்கள் விஜய். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. Feel the nature. Ilai Beach Meadow Sound Kadalur by Tiranam Homes.